ஆரம்பிக்கலாங்களா? ப்ரோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாலும் சரி லவ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக யார் ப்ரோ விட்டுட்டு போகிறாங்க? பையன் விட்டுட்டு போகிறாங்களா இல்லை பொண்ணுட்டு போகிறாங்களா? விட்டுட்டு போகிறது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பொண்ணுங்க தான் ப்ரோ. பொண்ணுங்க தான் கண்டிப்பாக பசங்க தான் நான் சொல்லுவேன். என்னத்துக்கு பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க தான் சொல்லுவேன். அப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க தான். அப்படியே சொல்லியிருந்தா ரெண்டுக்கு ஏதாவது ஒரு முடிவே இல்லையா? இல்லை ப்ரோ, உண்மையாக மோஸ்ட்லி சொல்லணும்னா ப்ளே பாய்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்கண்ணா. ப்ளே பாய்ஸ் எதாவது நம்ம ப்ளே பாய் ஆகிறோம். ஒரு பொண்ணு ஏமாத்துறதுனால தான் நம்ம ப்ளே பாய் ஆகிறோம். பொண்ணுங்க நல்லா இருந்தாலுமே விட்டுட்டு போயிடுறாங்க. பொண்ணுங்க நல்லா இருந்தாலுமே விட்டுட்டு போயிடுறாங்களா? பொண்ணுங்க நல்லா இருந்தாலும் இல்லைண்ணா, பொண்ணுங்க இப்போ இருக்க பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த ப்ளே பாய்ஸ் வந்து நல்லா இருக்க பொண்ணுங்களை கூட ப்ளேகளாக மாற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லை அதை அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணு அந்த பையனை இல்ல அவங்களுக்கு அறிவு இருக்குல்ல. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி அப்புறம் எதுக்கு இவங்க பண்றாங்க? சரி அவங்க இல்ல பேர் சொன்னாச்சுக்க, ரெண்டு பேர் லவ் பண்றாங்க. லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருது. சரி எல்லா பொண்ணு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவன் ஒரு டாட்ல பண்றான். அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுக்கு எல்லாத்தையுமே அப்படி இல்ல, சொல்லக்கூடாது. அதனால எல்லா பொண்ணுங்களும் விட்டு போறாங்க, எல்லா பசங்களும் விட்டு போறாங்க. அப்ப நீங்க லவ் பண்றீங்களா? ஏன் எதுக்கு? மூணு பேருமே சிங்கிள்ஸ் தான் ப்ரோ. மூணு பேருமே சிங்கிள் தானே? லவ்ல இதுல அடி வாங்கல, அடி வாங்கிட்டு வந்து பேசுறோம். அவரை க்ளோஸ் செய்யுங்க. அவர் அடிபட்டு வாங்கி இப்ப போன்லயே அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. போன்ல அடிடா. செப்பல் அடில வாங்கிருக்காரா? இல்ல வாங்கி போன்ல வாங்கிட்டு இருக்காரு. ஓ போன்ல வாங்கிட்டு இருக்காரா? ஏன் அப்படி பண்றாங்க? சிங்கிளா இருக்கிறது எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? சிங்கிளா இருக்கிறதுனா ஜாலியா இருக்கு. யாரும் கண்டுக்க மாட்டா. பேரண்ட்ஸ் இருப்பப்பட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி லவ்வரை கேட்கணும். ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்கிற பசங்க அப்படி இருக்குமா? கண்டினியூட்டா யாரும் அப்படி போட மாட்டாங்க. ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க. இவன்ட்ட பேசலாம், அவன்ட்ட பேசக்கூடாது. நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நீங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறீங்க. அவன் ஏதோ அந்த இடத்துல பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நாங்க யார்ட்டையும் பேசினா அவனும் பேசாம இருந்தா பரவாயில்ல. அவன் 4 பொண்ணுகிட்ட பேசுறது எங்களை மட்டும் பசங்கிட்ட பேசக்கூடாதுன்னா அது என்ன கணக்கு? நீங்க அப்படியே சொல்லலாம்ல. நானும் அப்படியே இருக்கேன், நீயும் அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம்ல. வா ப்ரோ, நீ அப்படியே இருந்துக்கோ சொல்லலாம்ல. கொஞ்சம் எடுங்களேன். அது எப்படி பசங்களை மட்டுமே நீங்க இதுவா சொல்றீங்க? பசங்க எப்படி தெரியுமா, தங்கச்சின்னு ஒருத்தனை வச்சுப்பாங்க. ஆனா நாம தம்பின்னு ஒருத்தன் வச்சுன்னா நீங்க வச்சுக்க கூடாது. அப்ப பார்த்ததை வச்சுதான் பேசுறோம். யார பாத்தீங்க? போட்ட பைய ஊரூரா திறந்த பைய கொட்டி பார்த்த பைய உதாரியா நின்ன பைய. யார பாத்தீங்க? யார பார்க்கணும்? நம்ம சர்க்கிள்லயே உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாது. நான் இப்ப ஆங்கரா பேசுறேன். மணிகண்டன் எங்க அண்ணன் அப்படிதான். அவங்க ஆள் வந்து யார்ட்டுமே பேச விடாதுன்னு சொல்லுவான். ஆனா அவன் காலேஜ்க்குள்ளே ஒரு தங்கச்சி வச்சிருக்கா. நீங்களே பாருங்க. ஒரு தங்கச்சி இல்ல, ஐயோ ஒரு தங்கச்சி இல்ல, ஐயோ ஒரு தங்கச்சி இல்ல, ஐயோ அதுதான் ப்ரோ உண்மை. பசங்க பிளே பாயா இருக்காங்க. அதனாலதான் பொண்ணுங்க லவ்க்குள்ள போறதுக்கே ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். நிறைய பசங்க உண்மையா இருக்காங்கல்ல. உண்மையா இருக்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் உண்மைதாங்க இருக்கேன். பொண்ணுங்க ஏமாத்துறதுனா எதனாலனா மேபி பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணா பொண்ணுங்க விட்டுட்டு போவாங்க. அத கூட பசங்க வந்து பசங்க அப்பா அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக பாப்போம் ப்ரோ. அதனால நீங்க மேரேஜ் பண்றீங்க, உங்க அப்பா கூடயே இருக்க போறதில்ல, அம்மா கூடயே இருக்க போறதில்ல, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்க போறீங்க. இருங்க, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்க போறீங்க. எப்படியோ வீட்ல அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனா தான் வீட்டுக்கு போய் பாப்பீங்க. அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் இருக்குல்ல, கடைசி பாசம் ஒண்ணு இருக்கும். பாசம்னா நீங்க 5 வருஷம் லவ் பண்ற பையனுக்காக விட்டுட்டு போறனா அப்ப 20 வருஷம் 25 வருஷம் பாத்துக்கிட்டு ஓகே 25 வருஷம் சொல்றீங்க. இப்ப சாவர வரையும் அவங்க கூட தான இருக்க போறீங்க. சாவர வரைக்கும் அவங்க கூட தான் இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டவங்க எப்படி இதுக்கு மேல பாத்துக்க போறது யார்? அவன் தானே. நம்மள வளர்த்தவங்க எப்படி நம்ம அவங்க எல்லாரும் நாங்க கூட நினைச்சுக்க மறக்கல. அப்ப ஏன் நீங்க வீட்டோட மாப்பிள்ளை எல்லாத்தையும் ஏன் பொண்ணுங்களா அடுத்து எல்லாரும் ஆசைதான் சப்பல் அடிச்சுவாங்க எங்க வீட்ல. நீயா நானா அடுத்த எபிசோடில் தொடரும் பார்ட் 2. என்ன பண்றீங்க? நீயா நானா இல்ல அவங்க பண்றாங்க. ஒரு உண்மையான பையனுக்காக 2 பேரும் வெயிட் பண்றோம். ஒரு மலையாள குட்டியா இருக்குங்க. மலையாள ஓகே பாருங்க. உண்மையான பொண்ணுக்காக 2 பேர் வெயிட் பண்றோம். ஓகேவா? இல்ல 2 பொண்ணுக்காக 2 பேர் வெயிட் பண்றோம். அப்புறம் தப்பா இருக்கும். ஓகேவா? 2 பொண்ணுங்க வெயிட் பண்றோம். மலையாளி இல்ல நாங்களா அப்படிலாம் பார்க்கல. யாரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்னா கேரளா பொண்ணு தான் கட்டணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண. கேரளா பசங்க தான் கட்டுவோம். அப்ப தமிழ்நாட்டு பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க?
ஆல் இந்தியா எம்மதமும் சம்மதம். இந்தியாவில இருந்து எந்த பொண்ணு வந்தாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. இதுதான் தேவையில்லைங்க. கல்யாணம் பண்ணி ஆமா அப்படிதான் அவ்வளவுதான். தலைவர் திமிங்கலம் தான் சரி, இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல மோஸ்ட்லி பசங்க ஏமாத்துறாங்களா இல்ல பொண்ணுங்க ஏமாத்துறாங்களா லவ்ல? ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க இப்பெல்லாம். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ஏன் எதனால? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எனக்கு தெரியாது. கமிட்மெண்ட் எடுக்க வந்து இப்ப பயப்படுறாங்க. இப்பெல்லாம் கமிட்மெண்ட்டே வேணான்னு நினைக்கிறாங்க. சும்மா கேஷுவலா கொஞ்ச நாள் இருந்து திருப்பியும் வேற ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யாருமே அவங்க ஃபேமிலியை வந்து நினைக்க மாட்டாங்க. அப்ப ஏன் அப்படி நினைக்காம ஃபர்ஸ்டே லவ் பண்ணாம இருந்திருக்கலாம்ல? ஏன் லவ் பண்ணி அது அந்த அவங்க பையனை ஒப்பீனியன் இல்ல, அது அவங்க டிசிஷன். நம்ம அதுல தலையிட முடியாது. நம்ம யாராவது பண்றாங்கன்னா நம்மனால அட்வைஸ் தான் பண்ணணும். அட்வைஸ் பண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்குவாங்களா? அந்த மாதிரி ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணலாம். மித்தபடி உங்களுக்கு பசிக்குதுன்னா நாங்க சாப்பாடு தான் தர முடியும், நாங்களே மென்னு தர முடியாது. வாயில மட்டும் தான் போட முடியும். அதை வந்து மென்னு சாப்பிடுறது அவங்க கையில தான் இருக்கு. சொல்ல முடியாது ப்ரோ. காமனா பசங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, பொண்ணுங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பசங்க பொறுத்த வரைக்கும் லஸ்டிக்காக மேக்ஸிமம் சொல்றேன், எல்லா பசங்களையும் சொல்லல, லஸ்டிக்காக பழகும். அதே மாதிரி பொண்ணுங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ தேவைன்னா இப்போ அவளுக்கு ஒரு நீட்னா அதுக்காக பேசுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லா பொண்ணுங்களும் அப்படி சொல்ல மாட்டேன். இந்த எப்படி சொல்றது, இந்த ஜென்ரேஷன் லவ் ட்ரூ லவ் இல்லை ப்ரோ. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா என் லைஃப்ல நான் பட்டிருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஏன் என்னாச்சு? எதனால எதனால நீங்க விட்டு போயிட்டீங்களா இல்ல அவங்க விட்டு போயிட்டாங்களா? அது வேண்டாம் ப்ரோ. பட் ஆனா என் லைஃப்ல நான் ரொம்ப உண்மையா இருந்தேன். எல்லா பேரும் எனக்கு தான் வந்துச்சு. சரி, அந்த பையனுக்கு ஏதோ சொல்ல விரும்புனா என்ன? நல்லா இருக்கட்டும் ப்ரோ, ஏன் ஹாப்பியா இருக்கட்டும். கஷ்டப்படுறாங்க, இல்ல அவங்க அழுவ வைக்கிறாங்க. கண்டிப்பா என்னை மிஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பொண்ணு வரும்போது என்ன நினைச்சு பார்ப்பாங்க. இப்போ பொண்ணு உண்மையா இருந்தா பசங்க உண்மையா இருக்கிறது இல்ல, பசங்க உண்மையா இருந்தா பொண்ணுங்க உண்மையா இருக்கிறது இல்ல. அது சொல்றேன். அதான் ஏன் எதனால அப்படி பண்றாங்க? அது தெரியல ப்ரோ. இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க நீட்காக தான் பழகுறாங்க, தேவைக்காக மட்டும் தான் பழகுறாங்க. 100ல ஒரு 95% தான், ஒரு 5% உண்மையான லவ். 95 ஃபுல்லாவே ஃபேக் தான். 95% ஃபேக்காக தான் பண்றாங்க. பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க, கடைசியில பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ்லாம் பண்றது புரியல. லவ்வே இல்ல ப்ரோ. லவ்வே இல்லையா? லவ் பண்றாங்க தானே? ஆமா தானே? ஆமா ப்ரோ. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. நிறைய போய் சொல்றீங்க. கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர் போய் சிச்சுவேஷன்ஷிப் தான் ப்ரோ, லவ்லாம் கிடையாது. புரியல. சிச்சுவேஷன்ஷிப் தான். அது இப்ப பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிச்சுவேஷன்ஷிப் தான். இப்ப ஒருத்தர் இல்லையா, அவங்க இல்லாத இடத்துல இன்னொருத்த வச்சுப்பாங்க தேவைக்காக. அதான் சொன்னல, தேவைக்காக. அது ஒரு தான் சிச்சுவேஷன்ஷிப். அது தப்பு தானே. தேவைக்கோசம் மட்டும் வச்சுட்டு அவனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டா அவன் மனசு அந்த மாதிரி பையன் தான். இப்ப நான் நல்ல பையனா இருக்கேன், இப்ப நீ என்ன தேவைக்கோசம் என்ன பழகி தூக்கி போட்டா எனக்கு கஷ்டமா இருக்காது. நீங்க நல்ல பையனா இருந்தா உங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறேன். ஓ அப்ப அப்படி இருக்கிறவங்கள மட்டும் தான் பேசுவீங்களா? தேவையில்லாத லவ்வெல்லாம் வேஸ்ட். பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. டுடே ஜாலி டுமாரோ காலி. கடைசி வரைக்கும் இருந்தா மட்டும் லவ் பண்ணுங்க தயவு செஞ்சு. இப்ப சிச்சுவேஷன் இந்த ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு விட்டுட்டு போக வேண்டாம். உண்மையா இருந்தா மட்டும். ஆக்சுவலி வந்து ரெண்டு பேரும் ட்ரூவாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும்
மெயினாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க நம்ப மாட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா இல்லை ஒரு பையன்கிட்ட பேசினா அவங்க நம்ப மாட்டாங்க. அது நம்ம போய் சொன்னோம்னா அது அன்னையோட அது ஜஸ்ட் ஃபன்னு கேட்டுட்டு விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் சண்டை வரும்போது அதே ஆகேன்னு சொல்லி காட்டும் போது அது அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகும், இல்லை மேபி அந்த பையன் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால லாங் டிஸ்டன்ஸ் லவ்வரா? இல்லை இது ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்க சொன்னோன்னே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை லவ்ன்றதே வாழ்க்கையில் பண்ணவே கூடாது. ஏன் அப்படி இல்லை ஃபேமிலியில் பெரியமா இருக்காங்க, அவங்க சைடில் ஒரு ப்ராப்ளம் லவ் பண்ணனால. ஸோ அதனால ஹேண்ட் பேக்கே நான் இருந்திருந்தேனா தோல்லே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் ப்ரோ. பொண்ணுங்க தான் ப்ரோ. நீங்க பொண்ணுங்க தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? எல்லாம் ஏமாத்தி விட்டு போறான். கருப்பா எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. கருப்பா இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? பார்த்தாலும் கழட்டி விட்டு போறேன். 4 நாளைக்கு பார்க்க எல்லா பொண்ணுங்களும் கருப்பா இருக்கிற பசங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. சும்மா காசுக்கு பாதி போறாங்க வெள்ளைக்கிற பசங்களை. வெள்ளையாகிற பசங்களை பார்த்து எப்படி எங்க கேமராமேன் மாதிரியா வெள்ளையா இருந்தா அவங்க கூட போயிருவாங்களா? அவருக்கு எனக்கு அதெல்லாம் கருப்பா வர கேமரா வச்சுக்கிறேன் லவ் பண்ணுவாங்க. கேமரா வச்சிருந்தா லவ் பண்ணுவாங்களா? லவ் பண்ண பார்த்தா ஏன் ப்ரோ நீயும் அழகா நல்லா கருப்பா பிளாக்கா செம்மையா தானே இருக்க? சும்மா என் தங்க மாதிரி முருகு மாதிரி அழகா இருந்தா. சரி எத்தனை லவ் ப்ரோ பண்ணியிருக்கீங்க? நானா? நான் லவ் பண்ணதில்லை. லவ் போய் தானே சொல்றாரு. லவ்வே பண்ணது இல்லையா? போய் தான். அப்ப எப்படி பிளாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் ப்ரோ பொண்ணுங்களை மட்டும் தப்பா பேசுறீங்க? தப்பு தான். அவங்க ஒரிஜினல் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள கேட்டா பசங்க தான் ஏமாத்திட்டு போறாங்க, ஏன்னா எல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறான் அப்படிங்கிறாங்க. அப்படியா? பண்ணே விட மாட்டேங்கிறாங்க. பண்ணவே வர மாட்டேங்கிறேன். பண்ணே விட மாட்டேங்கிறாங்க. பண்ணவே வர மாட்டேங்கிறேன். வர சைசா சின்னுமா வந்ததும் புதுசா இதை விட சைசா இப்ப இருக்கு இளவட்டம் தினுசா. வேற கூட்டிட்டு தான் இருக்காங்களா? கூட போயிட்டு தான் வந்தாரு. இப்ப எங்க போயிட்டு வந்தாரு? ஆள் பாக்குறது. ஆள் பாக்க சும்மா சொல்றேன் ப்ரோ. பாத்தியா லவ் பண்ணிட்டு ஏமாத்துற பத்தியா? அது ஒரு 4 நாளைக்கு அது அப்ப கூட்டிட்டு போய் யாருக்கு தெரியாங்க. அது ஒரு 4 நாளைக்கு. ஏன் ப்ரோ இது என்ன இதே பொழப்பாவா இதா இருக்கு? உண்மையா இருக்க ப்ரோ. இருந்தா எதுக்கு கூட்டி போவா? சரி உண்மையா இருக்குன்னா என்னென்ன பண்ணும்? என்ன ப்ரோ உண்மையா லவ் பண்ணா போதீங்க ப்ரோ. மனசு புரிஞ்சிக்கவே சரி ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஆளை விட்டு போறாங்க. உண்மைதான் இது லவ் பண்ண போனது அவங்க விட்டு போனாங்க. என்ன சின்சியரா லவ் பண்ணாரு. சின்சியரா லவ் பண்ணி அவங்க விட்டு போயிட்டாங்களா? அப்ப புரியல. கவர்மெண்ட் வேலை வேணுன்றாங்க. கவர்மெண்ட் வேலை அள்ளி எடுத்து கொடுத்துக்கிறங்க. கவர்மெண்ட் தான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணமே தேவைன்னு அப்படின்ற கல்யாணமே தேவைன்னு வச்சுங்க. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்ண சரி அப்படின்றீங்களா? அப்படியே நம்ம கடைசி எதுவும் முடியாமா காளியம்மன் பார்த்து வரதான் முடியமா காளியம்மன் பார்த்து ஏரி நமக்கு ஏரி வேலை இருக்குது. ஏரி வேலையா? 100 வேலை திட்டம். 100 வேலை திட்டம்னா 100 நாள் வேலை. ஓ ஏரி வேலை. அந்த வேலை அப்படி பாருங்க. ஏரி வேலை கல்யாணம் பண்ண யாரோ ஒருத்தர் சேர்த்துங்க. ஓ அங்க போயிட்டு வேற ஒருத்தர் சேர்த்துங்க போயிருவியா? கவர்மெண்ட் வேலைக்கு அங்கே சும்மா இருக்கிற கவர்மெண்ட் வேலை போடலாம். ஏன் அப்புறம் படிக்கிறீங்களா? அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம்ல? இந்த மாதிரி பல லட்சம் பேர் படிக்கிறாங்க டிகிரி. நான் வேலைக்கு போனேன். நான் வேஸ்ட். காலேஜ் போறதே வேஸ்ட். காலேஜ் வேஸ்ட். ஓ ஃப்ரெண்ட் ப்ரோ என்னோட வேஸ்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ இது முட்டிட்டு சாராங்க எனி டைம் சாராயத்துல எங்க சாராயம் வச்சுக்கிறாரு? இவருக்கு தானே ஹாஸ்டல்ல அப்புறம் குடிக்கிறது தானா? இந்த பையனை குடி குடின்னு இந்த பையனை எனி டைம் குடிச்சுனே இருக்கிறான். குடி குடி என்னைக்கு போட்டு அப்பெல்லாம் சாவடான சின்ன பையன் என்ன பண்ணிருப்பாங்க. இவருதான் குடிக்கிறாரு. அந்த சாமி சத்தி மணி யாரு குடிக்கிறாரு? சத்தியமா யாரு குடிச்சா? அவர்தான் கேட்டே வராரு. யாரு குடிக்கிற குடிச்சா லவ் பண்ற ஏமாதி போயிட்டு அதனால குடிக்கிறியா? எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா முன்னா நம்ப முடியல நம்மளும் முடியலன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. எதனால நம்ப முடியலையா? என்னதான் செஞ்சாலும் கடைசியா நம்ப முடியல சொல்லி தான் ஏமாத்துறாங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்றாங்க? அப்படிதான் எல்லாருமே. நான் மோஸ்ட்லி இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 3 பசங்களை நான் தான் காப்பாற்றிட்டு இருக்கேன். எப்படின்னா எல்லா பொண்ணுக்கிட்டேயும் இவங்க நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லி மெயின்டைன் பண்ணி ஒவ்வொருத்தனும் 5 பொண்ணு
ஒருத்தன் 3 பொண்ணு, ஒருத்தன் 2 பொண்ணு, ஒருத்தன் 1 பொண்ணு மெயின்டைன் பண்ணிருக்கேன். எப்படி என்ன சொன்ன எனக்கு சொல்லு ப்ரோ, நானும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்பெல்லாம் இல்ல அது எனக்கு ரகசியம். தெரியும். அதான் சொல்லக்கூடாதுங்க. சரி காதல சொல்லுங்கள்டா இப்படி. அப்படியெல்லாம் வேணாம். சரி சொல்லுங்க. எல்லாம் பசங்களும் நான் பேர் கேமராமேன் சரி அவனும் சரி எல்லாம் சிங்கிளா இருக்காங்க. அவனு கொஞ்சம் சொன்னீங்களா, பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அது சொன்னா எல்லாரும் பெரிய ஆள் ஆயிருவாங்க. ஓ எல்லாரும் பெரிய ஆளா? சரி வீடியோ முடிச்சோன்னு மட்டும் என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் தான் இருக்கீங்க. நீங்க புரியல? கேர்ள்ஸ். நீங்க பாய்ஸ், நீங்க கேர்ள்ஸா? ஏன் பாய்ஸ் விட்டுட்டு போறாங்க? எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க வந்து பாய்ஸ் தான் விட்டுட்டு போனாங்க. ஸோ எனக்கு அவங்கள்ட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட மூடி மறைச்சிருக்கலாம்ல, அவங்க மேல எந்த தப்பும் இல்லாம பசங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம். நீங்க ஏன் கேர்ள்ஸ் தான் விட்டுட்டு போறாங்க? அவங்களோட பெட்டரா யாராவது கிடைச்சா விட்டுட்டு போறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? இல்ல மோஸ்ட்லி ஏன் எதனால பெட்டரான எந்த மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறாங்க? வெளியில கூட்டு போறது, நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த மாதிரிலாம் எல்லாமே உண்மையா இருக்கும். 2 பேர் சைடுமே இருக்கு. 2 பேர் சைடுமே இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? பசங்களாம் நிறைய பேர் உண்மை, நீங்களா உண்மையா லவ் பண்ண மாட்டீங்களா? அப்படியே 2 சைடுமே இல்ல அப்படி இல்ல, நிறைய பேர் வந்து ஜாலி கண்ணி பண்றாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து லவ் பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்ங்கிறது தான் மெயின். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை பாய்ஸ் சைடும் சரி கேர்ள்ஸ் சைடும் சரி 2 பேருமே வந்து அதை வந்து ட்ரஸ்ட்டுங்கிறத வந்து வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. வேற மாதிரினா என்ன மாதிரி? எப்படின்னா உங்களுக்கு நான் நம்பிக்கை தர மாதிரி தந்துட்டு கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டு போறது. ஏமாத்துறேன். ஏன் அப்படி பண்றாங்க? அது அவங்களோட ஜாலிக்காண்டி பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. கேட்டா பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாமே இருந்திருக்கலாம்ல. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா காலேஜ் வரைக்கும் பண்றது, ஸ்கூல் வரைக்கும் பண்றது, அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல, அந்த ஒரு நம்பிக்கையில ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில ஏமாத்திட்டு. ப்ரோ 2 பேருமே தான் ப்ரோ மாற்றி ஏமாத்துறாங்க. 2 பேருமே ஏன் ப்ரோ அப்படி சொல்ற? பசங்களாம் நிறைய பேர் உண்மையா இருக்காங்கல்ல. பசங்க என்ன இப்போ எனக்கு தெரிஞ்ச பசங்களே ஏமாத்திருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களும் ஏமாத்திருக்காங்க. எப்படி என்ன சொல்லி ஏமாத்துறாங்க? என்ன சொல்லி ஏமாத்துறாங்கன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, அப்புறமேட்டு அந்த பொண்ணு கூட பேச பழக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பொண்ணோட கமிட்டட் ஆகுது. ஏன் பேச அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுச்சு? நல்ல பொண்ணு தான் ப்ரோ, நல்ல பொண்ணாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகலை, பேச பிடிக்கல, அவனுங்களாவது அவனு தொட்டுட்டு அப்புறம் அவனுங்களா போகிறது, அந்த மாதிரி அவனுங்களே தப்பு தானே ப்ரோ? கண்டிப்பாக தப்பு தான். தப்பு நீங்க சொல்லாமல்ல, ஏன்டா மச்சான் அப்படி பண்ற? எவ்வளோதான் சொல்கிறது, சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு. அவனோட விருப்பம், அவனோட விருப்பம் தம்பி நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல.